ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இப்போ வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னு போது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பொட்டேட்டோ போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. அவ்வளோதான். காரத்துக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு தூள்லேயே நம்மளுக்கு மிளகு, சீரகம், மிளகாய் எல்லாமே இருக்குது. இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடுங்க. டொமேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். சூப்பராக நம்மளுக்கு ஒரு டொமேட்டோ பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த டொமேட்டோ பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த கிரேவியிலேருந்து நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ். அவ்வளோதான். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. குழம்பு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு போது நீங்கள் எமர்ஜென்சிக்கு இது செய்யலாம். பொட்டேட்டோ டொமேட்டோ ஸ்மாஷு. அப்புறம் சூப்பராக ஆயில் அத்தனை செப்பரேட் ஆகி வந்துச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோ டொமேட்டோ ஸ்மாஷ் மசாலா செஞ்சோம். இதை நான் சுட சுட ரைஸ் கொடுத்தா சர்வ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு மோர் மிளகா இல்லைன்னா அப்பளம் வச்சு சைட் டிஷ்க்கு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கும். பிகினர்ஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ எல்லாம் வேக வச்சுட்டு குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you all in next video. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். see you all in next